11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் நடந்த 2025 நடந்த செகண்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு மொத்தம் 15 1 மார்க் கேட்பாங்க. அதில் 13 1 மார்க் புக் பேக்லேருந்து வந்துடும், 2 1 மார்க் புக்கிலேருந்து வரும். புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு அது கூட ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 6 2 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 1 கம்பல்சரி. அப்போ 5 2 மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணணும். அதில் இம்பார்ட்டண்டான 2 மார்க், அதுக்கப்புறம் உங்களாலையும் அட்டன் பண்ணுற முடியும் 2 மார்க்னா 16 17 19 20 22 23 6 2 மார்க்கு இம்பார்ட்டனும் அதே சமயத்தில் அட்டனும் பண்ணக்கூடியது. 20 கூட தேவையில்லை, ஆனால் மீதியெல்லாம் தேவை. அதுக்கப்புறம் பார்ட் சியில் கைனட்டிக் தியரி எது இருந்தாலும் அதை படிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்ல, ஆல்டிடியூடு, ஜி வித் ஆல்டிடியூடு, லேட்டிடியூடு, டெப்த் இருக்குது, 3மே இம்பார்ட்டன்ட் தான். அதில் லேட்டிடியூடு அவ்வளோவும் கேட்க மாட்டான், மோஸ்ட்லி ஆல்டிடியூடும் டெப்த்தும் தான் கேட்பாங்க. பேரலோகிராம் இந்த 33 வெக்டார்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறது. இதை நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எப்படின்னா அட்டன் பண்ணிடலான்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர். அதை பார்க்கலனா மறக்காத போய் பார்த்துடுங்க. அதே மாதிரி 1 மினிட் பார்த்துடுங்க. இவ்வளோ தான். இது ஸ்க்ரீன்ஷாட் நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இந்த 37ல் ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு, பியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஏவும் இம்பார்ட்டன்ட். டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் ஸ்ப்ரிங் மூவிங் இன் எ ஹைலி விஸ்கஸ் லிக்விட். பாத் ஆஃப் கேஸ் இது வேணாம். ஃப்ரீ பாத் ஆஃப் கேஸ் படிக்கிறவங்க படிச்சுக்குங்க. இதில் இருக்கிறது அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறவங்க எடுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.